ஓம் சாந்தி 12/3/2019 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமாகி நினைவின் பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா அபிமானி மற்றும் பரமாத்மா அபிமானியாக எவ்வளவு நேரம் இருக்கின்றோம் என தன்னை சோதனை செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் தனிமையில் சென்று ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்கிறார்களோ அத்தகைய குழந்தைகளுடைய அடையாளம் என்ன? பதில்: அத்தகைய குழந்தைகளுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வெளிவராது. தங்களுக்குள் சகோதரன் என்ற அன்பு மிகுந்திருக்கும். எப்போதும் பால் பாயாசம் போன்று இருப்பார்கள். ஒற்றுமையாக இருப்பார்கள். இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் வாயின் மூலமாக வெளிவராது. இரண்டாவதாக, எல்லாரையும் ஆத்மாவாக பார்த்து அனைவரிடத்திலும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மூன்றாவதாக, தாரணை மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களால் எந்த பாவகர்மமும் ஏற்படாது. நான்காவதாக, அத்தகைய குழந்தைகளுடைய பார்வை மிகவும் இனிமையானதாக இருக்கும். ஒருபோதும் தேகாபிமானம் வராது. ஐந்தாவது, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாக்கா, யார் ஆத்மா அபிமானி ஆகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ, முயற்சி செஞ்சிட்ருக்காங்களோ அத்தகைய குழந்தைகளுடைய அடையாளத்தை நல்லா தெளிவுபடுத்திட்டாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். பாபா மேலிருந்து கீழே வந்திருப்பதே குழந்தைகளை அழைத்து செல்வதற்காகத்தான். சத்யுகத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கிறீர்கள். ஆனால் அங்கு பரமாத்மா அபிமானியாக இருப்பதில்லை. பரமாத்மாவை நினைவு செய்வதில்லை. இங்கு நீங்கள் ஆத்மா அபிமானியாகவும் பரமாத்மா அபிமானியாகவும் ஆகிறீர்கள். பாபா நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார் என்ற இந்த நம்பிக்கையில் இருந்து கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய தாரணை மிகவும் நன்றாக இருக்கும். பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் தாரணை ஏற்படும். ஆத்மா அபிமானி ஆகிவிடுவீர்கள். மேலும் எந்த பாவகர்மமும் ஏற்படாது. இந்த சமயம் நம் மூலம் எந்த பாவகர்மமும் நேராது என்பதல்ல. பாவகர்மத்தை வென்றவராக இறுதியில்தான் ஆவோம். இது புருஷோத்தமர் ஆவதற்கான புருஷோத்தம யுகமாகும். புருஷன்னா ஆத்மா. ஆத்மாவை உத்தமமான மிகவும் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான யுகம் புருஷோத்தம சங்கம யுகம். முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை அன்புடன் நினைவு செய்வது. முழு நாளும் நான் எத்தனை பேருக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்தோம். பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்காமல் சுகம் வருவதில்லை. அதனால் உங்களை நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். முழு நாளில் எவ்வளவு பேருக்கு நான் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்தேன். பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்காமல் சுகம் என்பது வருவதில்லை. யஜ்யத்தில் அதிக தடைகளும் ஏற்படுகின்றன. இங்கு நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். அதனால் அசுர குணமுடையவர்கள் தடைகளை ஏற்படுத்துகின்றனர். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் சுயநலமற்ற சேவை செய்கிறீர்கள். நாம் சுயநலமற்ற சேவை செய்கிறோம் என உலகினர் நினைக்கின்றனர். உலகத்தில் இருக்கிறவங்க நாங்கள் தான் சுயநலமற்ற சேவை செய்கிறோம்னு நினைக்கிறாங்களா. எங்களுக்கு பிரதிபலனாக ஆசை இல்லை என்று கூறுகின்றனர். எந்த ஒரு ஆசை வச்சு நாங்கள் சேவை செய்கிறதில்லைன்னு சொல்கிறாங்களா. ஆனால் பலனோ அவசியம் கிடைக்கிறது. அவங்க செஞ்ச சேவைக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். சுயநலமற்ற சேவையோ ஒரே ஒரு பாபா தான் செய்கிறார். பாபாவை எந்த அளவிற்கு நிந்தனை செய்திருக்கிறோம், தேவதைகளையும் கூட அதிகமாக நிந்தனை செய்துள்ளோம் என்பது குழந்தைகளுக்கு இப்போது தெரிகிறது. பாபாவை நிந்தனை பண்ணோம், தேவாத்மாக்களும் நிந்தனை பண்ணோம். தேவதைகள் யாருக்கும் இம்சை செய்ய முடியாது. இங்கே நீங்கள் இரட்டை அகிம்சவாதிகள் ஆகிறீர்கள். காம், குரோத் ரெண்டையும் வெற்றி அடைகிறீர்கள்.
நீங்கள் விகாரத்தில் ஈடுபடுவதில்லை மற்றும் கோபமும் படுவதில்லை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, கோபமும் கூட மிகப்பெரிய விகாரமாகும். குழந்தைகள் மீது மிகுந்த கோபம் கொண்டு விட்டேன் என சிலர் கூறுகின்றனர். ஒருபோதும் அடிப்பது போன்றவை கூடாது என பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் வீட்டில் எங்கேயாவது குறும்பு பண்ணாலும் கூட அடிக்கக்கூடாதுங்கிறார். அது குழந்தை அல்ல, அவரும் உங்களது சிறிய சகோதரன் ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குழந்தை அப்படிங்கிறப்ப கோபம் வருது, அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அது என்னுடைய சகோதர ஆத்மா, அது ஆத்மா, அந்த உணர்வில் இருங்க. சிறிய சகோதரரை அடிக்கக்கூடாது. அதனால்தான் கிருஷ்ணரை உரலில் கட்டியதாக காட்டுகின்றனர். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு கம்பத்தில் அந்த குழந்தையை கட்டி வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. இவை விதவிதமான படிப்பினைகளாகும். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணரை யாருமே எந்த உரல்லையோ கட்டி வச்சது இல்லை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, கோபத்தில் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டாம். கிருஷ்ணரை கட்டி வச்ச போல் எங்கேயோ நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி கிருஷ்ணருக்கு வெண்ணையை பற்றி என்ன கவலை வேண்டியிருக்கிறது? தவறான திருட்டு செயலை மகிமையும் செய்கின்றனர். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தேவைப்பட்டதா? அதுக்காக அந்த வெண்ணையை திருடினார். சரி, திருடினவங்களுக்கு எங்கேயாவது மகிமை பாடுவாங்களா, புகழ் பாடுவாங்களா? என்ன, நீங்கள் அவரை சரியான முறையில் மகிமை செய்கிறீர்கள். அனைத்து குணங்களும் நிறைந்தவர், 16 கலைகள் நிறைந்தவர் என்று நீங்கள் கூறுவீர்கள். உலகத்தில் ஒரு பக்கம் வெண்ணையை திருடினார் அப்படி சொல்லிட்டாங்க. திருடினவங்களுக்கு அவ்வளோ ஒரு புகழ். ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீகிருஷ்ணனுடைய புகழை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள்தான். கிருஷ்ணர் எவ்வளவு தூய்மையானவர், குணங்கள் நிறைந்தவர், 16 கலைகள் நிறைந்தவர். ராவண ராஜ்யத்தில் பாவங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இருப்பதே முட்களினுடைய காடாகும். ராவண ராஜ்யம் முள் நிறைந்த காடாகும். உங்களுடைய திருஷ்டியையும் கூட மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா கூறுகிறார். உங்களுடைய பார்வையும் கூட சுத்தமான பார்வையாக ஆக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, இந்த உடல் அழியக்கூடியது. அதன் மீதுள்ள அன்பை விலக்கி அழிவற்ற ஆத்மாவிடம் அன்பு செலுத்த வேண்டும். உடல் மீது இருக்கக்கூடிய இந்த பற்றை விலக்கி இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவின் மீது அன்பு காட்ட வேண்டும். அழிவற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா சகோதரன். நான் இந்த சகோதரனோடு பேசுகிறோம் என்று பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, ஞான மனன சிந்தனை செய்து வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வராத அளவிற்கு தன்னுடைய மனநிலையை உருவாக்க வேண்டும். ஞானத்தை கேட்குறோம், அப்புறம் ரிவைஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த கடலை கடையிறோம். இந்த மாதிரியான வேலை செய்யும்போது ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வராத அளவிற்கு தன்னுடைய மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய கணக்கு வழக்கை சோதனை செய்ய வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய சங்கத்தில் இருந்து கொண்டு, ஈஸ்வரிய தொடர்பில் இருந்து கொண்டு, தவறான சங்கத்தின் யுத்தத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சதா சத் சங்கத்தில் இருப்பவராகுக. ஈஸ்வரிய சங்கத்தின் மூலமாக தவறான சங்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எப்பொழுதுமே சத் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாகுங்கள். சங்கம் அப்படிங்கிறது தொடர்பு. விளக்கம். எப்படிப்பட்ட மோசமான தொடர்பாக இருந்தாலும் உங்களுடைய சிரேஷ்டமான தொடர்பாகப்பட்டது பல மடங்கு சக்திசாலியானது. நீங்கள் யாரோட தொடர்பு வச்சிட்ருக்கீங்க, யாருடைய சங்கத்தில் இருக்கீங்க. ஆகவே உங்களுடைய சங்கம் மிகவும் சக்திசாலியானது. ஈஸ்வரிய சங்கத்திற்கு முன்னால், ஈஸ்வரிய தொடர்பிற்கு முன்னால் அந்த தொடர்பு ஒன்றுமே இல்லை. ஈஸ்வரிய சக்திக்கு முன்பாக உலகத்துடைய சாதாரண ஒரு சங்கம், சாதாரண ஒரு தொடர்பும் ஒன்றுமே இல்லை.
அனைவருமே பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது நாமே பலவீனமாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் தவறான தொடர்பு என்பது யுத்தம் செய்கிறது. எங்கே போனாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது மற்ற சங்கங்கள், சூழ்நிலை, மனிதர்கள், பிரச்சனை அது உங்களை தாக்கவே முடியாது. அப்போ தேவையில்லாத மோசமான ஒரு சங்கத்தில், அந்த கூட்டத்தில் தொடர்பில் இருந்தாலும் கூட நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதனால் எப்போவுமே ஈஸ்வரிய சங்கத்தில் இருங்க, ஈஸ்வரனுடைய தொடர்பில் நீங்கள் இருங்க. அப்படி இருக்கும்போது அந்த சங்கங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. யார் ஒருவர் சதா ஒரு பாபாவினுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ, அதாவது சதா சத்சங்கத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எந்தவித சேர்க்கையின் வண்ணத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள். சங்குக்கா ரங்குங்கிறாரு. சங்கம் அப்படின்னா சேர்க்கை, ரங் அப்படின்னா வண்ணம், கலர். அப்போ யார் ஈஸ்வரிய சங்கத்தில் இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பலவீனமான சங்கத்தினுடைய அந்த கலர், அந்த ஒரு வாயுமண்டலம், அந்த ஒரு வாசனை இந்த ஆத்மாவை தாக்கவே முடியாது. வீணான விஷயம், வீணான தொடர்பு, அதாவது தவறான சேர்க்கை அவர்களை கவர்ச்சிக்க முடியாது. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈஸ்வரிய சங்கத்தில் இருக்கணும். எப்போவுமே சத் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சத் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பாபாவினுடைய சங்கம். பாபா மீது அன்பு வைப்பது ஒரு சத் சங்கம். பாபாவுடைய மகாவாக்கி கேட்பது ஒரு சத் சங்கம். பாபாவுடைய ஸ்ரீமத்தை செயலில் கொண்டு வர்றது கூட ஒரு சத் சங்கம். பாபாவுடைய சேவை செய்வது கூட ஒரு சத் சங்கம்தான். இதன் மூலமாக நிறைய சக்தி கிடைக்கிறது. ஸ்லோகன்: தீயவற்றை கூட நல்லதாக மாற்றம் செய்யக்கூடியவரானால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யார் தேவையில்லாத தீய விஷயங்களை நல்லதாக மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குமோ, நல்லதாக மாற்றுகிறார்களோ, பாபா என்ன சொல்கிறாக்கா, அத்தகைய ஆத்மாவினால்தான் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தீயவற்றை கூட நல்லதாக மாற்றம் செய்யக்கூடியவரால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.